எனக்கு அவமானமா இருக்கு. ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லி ஏமாத்துறோன்னா 420 சொல்றதா, இந்த ஃப்ராடை எங்க போய் சொல்றது? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை இந்தியாவுக்கு தந்தவர். அதன் மூலம் 108 ஆம்புலன்ஸ், கிராமப்புற மகளிர்களுக்காக ஆஷா திட்டம் என்ற எண்ணற்ற சுகாதார திட்டங்களை இந்தியாவிற்கு வழங்கியவர். ஒழிப்பு, பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் தடை சட்டம் போன்ற ப்ராக்ரெசிவ் திட்டம். ராமதாசுடைய பையன் அன்புமணி இவ்வளவு கோடி கொள்ளடிக்கிறது. அன்புமணி மேலே இருக்கின்ற வழக்குகள் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தால் உள்ளதா திகார் தான். ராமதாசன் மற்ற சமூக நீதி அதெல்லாம் சொல்லுவான். என்னை பொறுத்தவரை ஒரு ரவுடி தான். எவ்வளவு சொத்து மதிப்பு சார்? அவங்க 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு சார். யாருக்கு? ராமதாஸுக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் கொடுங்களுக்காக 4 உலக விருதுகளை பெற்றவர். பசுமை தாயகம் தலைவராக பணியாற்றிய காலகட்டத்தில் வேலூர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அன்புமணி மீது டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அதில் இன்று நடைபெற்ற விசாரணையில் அவர் நேரில் ஆஜரானார். வழக்கை ரத்து செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் சிபிஐ நீதிமன்றத்தின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என அன்புமணி தரப்பில் வாதிடப்பட்டது. எனினும் அதை நிராகரித்த நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தார். என்ன பண்ணாலும் ஒரு மனிதர், மருத்துவர் ஐயா என்ற ஒரு மனிதர் எங்களை வழி நடத்தி, எங்களை ஊக்குவித்து, எங்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ எப்படி மருத்துவர் ஆனார்? பழைய சர்டிபிகேட்ல இவர் படிக்கிறார். கால் எடுத்து வைக்கணும், காலில் கையில் இருந்தால் கைட்டி வச்சுட்டு தான் போனோங்க. வன்னியர் சங்கத்துக்கு ராமதாஸ் ஒன்று நிறுவனர் கிடையாது. ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. இந்த இடத்துக்கு போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்ல கால் இருக்கிறத காட்டி கடிச்சு டேய் எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மனுஷியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா?